கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க முடியும். அதாவது அப்போ தான் கணிக்க முடியும்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா, டிகிரி சுத்தமாக கணிக்கிறது. ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அசாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் ஒரு உபநட்சத்திரம் மாறிடும். அதனால் உங்களுடைய ரிசல்ட்டே மாறிடும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. 2.5 வருஷத்தில் பிறந்த நபர்கள் எல்லாமே ஒரே ராகு கேது, ஒரே தோஷம், ஒரே சர்ப்ப தோஷம், ஒரே நாக தோஷம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாக ஓரளவுக்கு சயின்டிஃபிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும்னு நீங்களே திங்க் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2 ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய அதே டைமில் 2 பேருடைய ஜாதகங்கள் வேறும். ட்வின்ஸுக்கே இந்த கதினா 2.5 வருஷத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நாகதோஷம் செவ்வாய் தோஷம்னு அப்படி கிளைம் அது இம்பாசிபிள். அதனால் அப்படிலாம் கரெக்டாக செக் பண்ணணும். தயவுசெய்து இந்த நாமலாக காமனாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ப வேண்டாம். அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். 11ஆம் தேதியிலேருந்து நம்ம டைரக்ட் கன்சல்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம். சென்னை நங்கநல்லூரில் சப்வேக் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸு. ஸோ யாரெல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் பார்க்குறோமோ அந்த டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் இதில் வரும். ஸோ நீங்கள் அதில் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 11ஆம் தேதி 2023 சனிக்கிழமை, சுபக்கிருதருடம், மாசி மாதம் 27ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்த்தி திதி, தேய்பிரை, மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். அதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. உங்கள் வேலைகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்து செய்யலாம்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய மக்கள் தொடர்பு, மக்கள் சந்திப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புதிய நபர்கள், புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு நட்சத்திரமுமே ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள்னு கருதப்படணும். இன்றைய நாள் என்னென்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மற்ற 2 நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. ஆனாலும் பணத்தேவைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பதுசாக நடத்துக்கிறது, மெதுவாக கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு விரோதமான போக்குவரத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு எதிரியை உருவாக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவத்தை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷம், மனசந்தோஷங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் தன் குழந்தைகளுடைய உடல்நிலைகள் நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய லட்சணம் நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய வாழ்வு நல்லா அடுத்த லெவலுக்கு போகும். நிறைய பேருக்கு சுபகாரியங்களாகட்டும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய, மதிநுட்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக ஒரு சில காரியங்கள் நம்ம பேசும்பொழுது அது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இன்றைய நாள் காதில் கேட்கும். அதனால் எது பண்ணாலும் இன்றைய நாள் பிளான் பண்ணி பண்ணுறது பெட்டர். எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நன்மை கொடுக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் நமக்கே, அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கே அது எதிராக மாறக்கூடிய பிராப்தங்கள் இருக்குது. பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணத்தினால் வெற்றி, மன சந்தோஷம், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தத்ரூபமாக நடக்கிறது. கடவுள் அனுகிரகம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறது. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கப்படுது நாள். உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்கள் இந்த நாள் விநாயகர் சுவாமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பாத்திர கடை நடத்துகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அருமையான சொல்வாக்கு, செல்வாக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கோபமாக பேசுகிறது கம்மி பண்ணிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
3 நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே இன்றைய நாள் நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கரெக்டாக இருக்கும். பல நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு நாள். உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நாள். ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உக்கிர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் பண்ணாலும் இந்த செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்க முடியலையே அப்படின்னு ஒரு பிளானிங். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் நிறையா விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தள்ளி போகிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம் கூட இவ்வளோ தள்ளி போகுது, எதனால் எப்படி நடந்துட்டுருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்குன்னு ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். நிறையா பேருக்கு வேறு ஒரு தொழில் மாற்றலாமா அப்படின்னு திங்கிங். கொஞ்சம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூச்சனைகளும் இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரியவங்க மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா அம்மாவுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறதுங்கிறது ஒரு அத்தியாவசியம். அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது உங்களுடைய கடமை. இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பெண்கள். 3 நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பயங்கரமான பிடிவாத குணத்தை அதிகமாக கொண்ட ஒரு நாளாக இருக்கப்படுது. அந்த பிடிவாதம் வேலை நிமித்தமாக இருந்தது, தொழில் நிமித்தமாக இருந்தது, வியாபார நிமித்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வேலைகளில் மட்டும் அது இருக்கணும். வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டப்படும் மற்றவங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறதும் வெளியில் பிடிவாதமாக இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லணும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த முயற்சிகள் எல்லாமே தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக, முன்னோர்களின் அனுகிரகத்தின் மூலியமாக, உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும். பிரயாணங்களில் விரைந்த பிரயாணங்கள், வெகு தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணம், ஒரு நல்ல தகவல் சேர்வதற்கான பாக்கியம் பிறக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷிகேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்படாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். கோவத்தை நமக்கு மூட்டுற மாதிரியே பல பேர் பேசுவாங்க. அதனால் இன்றைய நாள் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடுறது நல்லது. அப்படின்லாம் வேணும்னு இந்த பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மக்கிட்ட கேட்குறது, அப்புறம் நம்மக்கிட்ட கேட்டுட்டு அதை வேறு மாதிரி அவங்க திருச்சி போய் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவசரப்படாமல் பதட்டப்படாமல் மறதியில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கரெக்டாக எது நம்ம மறந்துடுவோம் அதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.